முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாரும் வந்து இங்கே விஐடியில் சேர்ந்துருக்கீங்க மாணவர்கள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் சேருகின்றீர்கள், இந்த பல்கலைக்கழகத்தில் சேருகின்றீர்கள் சொல்ல விரும்பவில்லை, இந்த குடும்பத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள். இனிமேல் நீங்கள் அனைவரும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தை கொஞ்சம் செல்ல குழந்தையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சான்சலருக்கு ஸ்டார்ஸ் தான் செல்ல குழந்தைகள். அந்த செல்ல குழந்தைகள் எல்லோரும் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. இத்தனை ஆயிரம் மாணவர்கள் படித்தாலும் எப்பவுமே ஸ்டார்ஸ் மாணவர்கள்னால் சான்சலருடைய மனத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எல்லாம் பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் எழுந்து நிற்க முடியுமா? அந்த பெற்றோர்கள் மட்டும், தந்தை தாய், இவங்க தான் என்னுடைய உண்மையான ஹீரோஸ். லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தயவு செஞ்சு உட்காருங்க. எத்தனையோ இரவுகள் விழித்திருந்து, எத்தனையோ நாட்கள் அவர்களுக்காக நீங்கள் உங்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறீர்கள். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய மாணவ மாணவிகள் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. உங்கள் குழந்தைங்க இங்கே வந்து மாணவர்களாக இருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றி, பாராட்டு. இதை வந்து நீங்கள் இந்த மாணவர்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர்லாம் பின்னாடி பெற்றோர்களை மறந்துடுறாங்க. நீங்கள் எந்த எண்ணிக்கும் உங்கள் பெற்றோர்களை நல்லா வச்சுக்கணுன்றது என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள், நம்பிக்கை. ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு நான் உட்காந்து விரும்புகிறேன். நீங்கள் இங்கே வர்றப்போ நிறைய வந்து மற்ற மாணவர்கள்லாம் பார்ப்பீங்க. எல்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க. நல்ல வாட்ச்சு, ஐஃபோன் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எந்த விதமான தாழ்வு மனப்பான்மை அடைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி நல்ல நுனி நாக்கில் இங்கிலீஷில் பேசுவாங்க. நமக்கு என்னடா இங்கிலீஷில் அவ்வளோ பேச வரலையே அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தாழ்வு மனப்பை அனுப்பக்கூடாது. இது இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், பட் அது ஒரு லாங்குவேஜ். அதை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, வாழ்க்கையில் மேலே போக போகிறீங்க. பட் அதுக்காக யாருக்கும் நமக்கு அறிவு கம்மி கிடையாது. ஆங்கிலம் வேறு, அறிவு வேறு. மொழியை நீங்கள் கற்றுக்க முடியும், நல்ல வாழ்க்கையில் வளர முடியும். நீங்கள் உங்களோட அறிவும் உழைப்பும் தான் முக்கியமானது. இப்போது நம்ம பிரம்மபுரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாஸ்டனில் இருக்கிறவங்களுக்கும் பெய்ஜிங்கில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க மேலே போகிறாங்க. நம்ம பிரம்மபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை வந்து இப்போ விஐடி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் மேலே போக முடியும். அதனால தான் நான் முக்கியமான சொல்ல வந்தது என்னென்னா, சொல்லுவாங்க இல்லையா, யானைக்கு தும்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை வேணாம். இங்கே வந்து நாம் எல்லா விதமான உங்களுக்கு உதவியும் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்ல மேலே வரத்துக்கு நாங்கள் பாடுபட போகிறோம். நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்கணுன்ட்டு தான் என்னுடைய விருப்பம். அதே மாதிரி இன்னொரு விருப்பம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அடுத்து வரப்போகிற நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க, பே இட் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து நமக்கு விஐடிலிருந்து இலவசமாக எல்லாம் பண்ணித்தராங்க. கல்வியிலிருந்து, ஹாஸ்டல்லேருந்து எல்லாம் பண்ணித்தராங்க. நீங்கள் இதுக்கு எப்படி கைமாறு பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, நான் கேட்குற ஒரே ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். pay it forward. You don't need to pay it backward. You need to pay it forward. So உங்கள் கிராமத்திலிருந்து குறைஞ்சபட்சம் 4 பேருக்காவது நீங்கள் படிக்க வைக்கணும். அந்த 4 பேர்கிட்டையும் ஒரே ஒரு ப்ராமிஸ் நீங்கள் வாங்கிக்கணும். என்ன ப்ராமிஸ் வாங்குவீங்க? நீங்கள் இன்னொரு 4 பேரை படிக்க வைங்க. இட்ஸ் கால்ட் அ செயின் ரியாக்ஷன். இப்படி பண்ணால் நம்ம கிராமங்கள் எல்லாமே வளர்ந்துடும். கல்வி தான் ரொம்ப முக்கியமான ஆயுதம். இந்த ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு, வறுமையை ஒழிக்கிறதுக்கு கல்வி தான் முக்கியமான ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம எல்லாரும் ஏந்துவோம். நான் அண்ணா சொல்லியிருக்கார் இல்லையா, தீ பரவட்டும், இந்த கல்வி தீ பரவட்டும், நாடு முழுவதும் பரவட்டும், நாம் அனைவரும் உயர முடியும். அதே மாதிரி கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், விஐடின்றது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது, மாணவர்களுக்காக இருக்கிறது. அதனால் எப்பப்பவும் வந்து உங்கள் வெற்றி தான் எங்கள் வெற்றி.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.